வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு பேச தொடங்குகிறேன். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகத்தை இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மை, நம்ம இந்த ஊரை தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா? இந்த உலகத்தை புரிஞ்சு தான் வச்சிருக்கிறோமா? ஊர் உலகம்ங்கிறது என்னங்க? வெறும் தரையா? வெறும் பூமியா? வெறும் புல் பூண்டு செடி கொடி மரங்களா? மனிதர்களுக்கு ஊருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். உலகம்ங்கிறது என்ன அப்படின்னா மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். வாழ்வெல்லாம் பாட்டுல ரஜினி சாருடைய இந்த பாட்டை நம்மளால என்னைக்குங்க மறக்க முடியும்? கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகள், இசைஞானி இளையராஜா அவனுடைய இசையில படிக்காதவன் அப்படின்ற ஒரு திரைப்படம், ரஜினி, அம்பிகா, சிவாஜி சார், வடிவுக்கரசி, ஜெய்சங்கர் அப்படின்னு ஏகப்பட்ட பேர், நாகேஷ் உள்பட நிறைய பேர் நடித்த இந்த படம் ஒரு எவர் கிரீன் சூப்பர் ஹிட் மூவி. எப்போ வேணாலும் பார்க்கலாம், என்னைக்கு வேணாலும் பார்க்கலாம்ங்கிற ஒரு படம். இந்த படத்துல தன்னுடைய கூட பிறந்த அண்ணனை இழந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டர், கூட பிறந்த தம்பி தான் வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த அண்ணன் கேரக்டர். அண்ணன் மூத்த அண்ணனை பறி கொடுத்துட்டாரு, பாசம் காட்டுறவர். ஆனா தம்பிய ஒரு அண்ணன் ஸ்தானத்துல முழுசா இருந்து எல்லாத்தையுமே பண்றாரு. ஆனா அவன் ஏமாத்தனா எப்படி வலிக்கும்? அதுதான் இந்த வாழ்வெல்லாம் பாட்டுல இருக்கிற பாட்டு. வைரமுத்துவருடைய வரிகள் அவ்வளவு எளிமையா யதார்த்தமா இருக்கும். இந்த பாட்டை நான் நிறைய தடவை யோசிப்பேன், ரஜினி சார் சும்மா அப்படி நடந்து வந்த மாதிரியே இதை விட்டுருக்கலாமே, ஏன் காதலி கூட இருக்கிற மாதிரி இந்த பாட்டை வச்சிருக்காங்க? அப்படியே காதலி அம்பியா கூடவே நடந்து வர மாதிரி தான் இந்த பாட்டு இருக்கும். நான் அப்போ யோசிச்சதுண்டு. 85ஆம் வருடம் வந்தப்ப, தீபாவளி ரிலீஸ்க்கு வந்தப்ப நான் அப்போ யோசிச்சதுண்டு. ஆனால் அவருக்கு யாருமே ஆதரவு இல்லைன்னு இருந்துடாத, இந்த உலகத்தில் அக்கா ஆதரவு இல்லாமல் இருக்கலாம், அண்ணன் ஆதரவு இல்லாமல் இருக்கலாம் அப்படின்லாம் ஒரு சூழல் வந்தாலும் கூட கரம் பிடிக்க போகிற மனைவியாக வரக்கூடிய அந்த காதலியினுடைய ஆதரவு அந்த கதாநாயகனுக்கு இருக்குது அப்படிங்கிறத டைரக்டர் ராஜசேகர் அப்படி வச்சிருக்காருன்னு எனக்கு தோணும். எவ்வளவு அழகான ஒரு காட்சிப்படுத்துதல்ல கூட எவ்வளவு ஒரு இது பாருங்களேன். அந்த பாட்டு தான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத பாட்டுல, வாழ்நாள் முழுக்க வரக்கூடிய பாட்டுல இந்த பாட்டும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேசுதாஸ் அவர்கள் இந்த பாட்டை பாடியிருப்பாரு. ஊரை தெரிஞ்சுக்க அப்படி சொல்லும் போதே எப்படி தெரியுமா இருக்கும்? அவங்க ஏதோ அம்பியா ஏதோ சொல்ல வருவாங்க. அந்த மிட் நைட்ல அம்பி ஃபுல் சரக்கோட ரஜினி இருப்பார் போதையில, அம்பியா ஏதோ சொல்ல வருவாங்க அப்படின்னு. இதே போல ஒரு பாட்டு வரும். இப்போ உஷ்ன்ட்டு ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஆரம்பிக்கும். டிஆர் ராமண்ணாவுடைய டைரக்ஷன்ல சிவாஜி சார் நடித்த, கேஆர் விஜயாவோட சேர்ந்து நடித்த சொர்க்கம் படத்துலையும் சொல்லாதே யாரும் கேட்டால் அப்படின்னு வரும். இங்கே ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் ரஜினி சார் பாட்டு, இசைஞானி பாட்டு, வைரமுத்து பாட்டு, ஜேசுதாஸ் குரல்ல வந்த பாட்டு. இதை நம்ம பார்க்கலாம். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி, ஞானம் பிறந்துருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி, ஞானம் பிறந்துருச்சு, நாளும் தெரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. அடுத்த வரி பாருங்க. பச்சை குழந்தையின் பாலூட்டி வளர்த்த பால குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. இந்த பாட்டில் அந்த தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு வரும். தம்பியை காலேஜில் போய் ரஜினி பார்ப்பாரு, தம்பி உடம்பை பார்த்துக்கடா, என்னடா இப்படி இறச்சி போயிட்டா, இன்னும் நல்லா சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு இந்த கோட்டில் இந்த பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து கொடுப்பாரு. நல்ல ட்ரெஸ் சாப்பிட்றா, காலேஜ் படிக்கிறேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்கெட்லேருந்து கொடுப்பாரு. அந்த படம் 85ஆம் ஆண்டு பார்த்த படம் திரும்பவும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்போ அப்படின்னாக்க, சசிகுமார் நடித்து சமுத்திரகனி அவர்கள் இயக்கிய நாடோடிகள் படம் பார்க்கும்போது எனக்கு அந்த நினைவுகள் வந்துச்சு. அந்த படத்தில் அப்படின்னு அந்த பாட்டு வரும்போது அந்த காதலியும் பஸ்ல ஏற்றி அனுப்பிச்சு விட்டுட்டு, அப்போ செயினை கழட்டி தருவாரு, பாக்கெட்ல இருந்து பணத்தை கொடுப்பாரு, இந்த பாக்கெட்ல பணத்தை கொடுப்பாருல, படிக்காதவன் ரஜினியத்தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னாக்க, ஏது வந்த வாசம் எல்லாம் வெளிவேஷம், காசு பணம் வந்தா நேசம் சில மாசம், சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வீந்தானோ,
வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ. இப்படி பாருங்க வரிகள். ஏது பந்த பாசம் எல்லாம் வெளி வேஷம், காசு பணம் வந்தா நேசம் சில மாசம். எனக்கு தீந்துருமே காசு. சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வீண்டானோ. வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி எம்மார்பில் முட்டுதடி கண்மணி கண்மணி. தீப்பட்ட காயத்துல தேல் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி. எப்படி பாருங்க. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி கண்மணி. தீப்பட்ட காயத்துல தேல் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி. ஊர தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி. இந்த பாட்டுல வந்து இன்னொரு விஷயம் நான் ஃபீல் பண்ணேன். தமிழ் சினிமாவில் ஜி ராமநாதன் ஐயா காலத்திலேருந்து ஆரம்பித்து பார்த்தோம்னாக்கா எத்தனையோ பாடல்கள் வந்து திரும்ப பல படங்களில் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தையும் இந்த பாட்டையும் ஊரை தெரிஞ்சுக்கிட்ட பாட்டையும் ரீமிக்ஸ் பாட்டாக கொண்டு வந்தாங்க. அதே காலகட்டத்திலேயே இந்த படம் வந்து ஒரு வருஷம் கூட ஆகலை, படிக்காதவன்ல ஊரை தெரிஞ்சுக்கிட்ட பாட்டை அப்படியே கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த பாட்டுக்கு சங்கர் கணேஷ் இசையமைச்சிருந்தாரு. அப்படியே இந்த பாட்டை வந்து மலேசியா வாசுதேவன் பாடினாரு, வைரமுத்து தான் எழுதியிருந்தாரு. இந்த பாட்டு ஊரை தெரிஞ்சுக்கிட்ட ரஜினிக்காக இருந்தது, அந்த பாட்டு விசுவுக்காக இருந்தது. ஊரை தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா ஏன் கண்ணம்மா. சம்சாரம் மின்சாரத்துல வந்தது. கணக்கெடுத்து நீங்க கூகுள்ல விக்கிபீடியால பாத்தீங்கன்னாக்க தெரியும் படிக்காதவன் எப்ப வந்துச்சு, சம்சாரம் எப்ப வந்துச்சுன்னு. இந்த வகையிலையும் இளையராஜாவுடைய இந்த சாதனையை முறியடிக்க ஒரு பயம் கிடையாது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நான் கோடிட்டு காமிக்கிறேன். அதே போல அடுத்தாப்புல வரிகள் பாத்தீங்கன்னாக்க இது வந்து கீரவாணி ராகம்னு ஒரு நண்பர், இசை தெரிந்த ஒரு நண்பர் சொன்னதா ஞாபகம். அடுத்த வரி பாருங்க, வரிகள் பாருங்க சார். நேத்து இவன் ஏனி இன்று இவன் ஞானி ஆள கரை சேர்த்து ஆடும் இந்த தோணி சொந்தமே ஒரு வானவில் அந்த வண்ணம் கொஞ்ச நேரம் பந்தமே முள்ளானதால் இந்த நெஞ்சில் ஒரு பாரம். எப்படி புலி பணங்காசு கண்டுபுட்டா புலி கூட புள்ளத்துன்னும் கலிகாலமாச்சுதடி கண்மணி கண்மணி. எடி பணங்காச கண்டுபுட்டா புலி கூட புள்ளத்துன்னும் கலிகாலமாச்சுதடி கண்மணி கண்மணி. அடங்காத கால ஒண்ணு அடிமாடா போச்சுதடி கண்மணி ஏன் கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி. நாளும் பிறந்துருச்சு நாளும் தெரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி. இந்த பாட்டு ரஜினியோட ஸ்டைல், அந்த சுச்சுவேஷன் ஏவிஎம் ஸ்டுடியோ நினைக்கிறேன், அதில் அப்படியே நடந்து வருது. அம்பியாவோட ரஜினி அப்படியே நடந்து வருது. ரஜினி கிளாப்ஸ் வாங்குற நிறைய சீன் இந்த பாட்டுக்குள்ளார இருக்கும். ரஜினி நடந்தா அப்படி பார்த்தா அப்படி தலையை தூக்குனாலே கிளாப்ஸ் வரும் இல்லையா. சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் மன்னன் ரஜினி. இந்த பாட்டு நம்மளை ஏதோ ஒன்று பண்ணும். இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு தானாலும் கூட இந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளை என்னமோ பண்ணும். ஏன்னா நாம் இன்னும் ஊரையும் தெரிஞ்சுக்கல, உறவையும் தெரிஞ்சுக்கல, உலகத்தையும் தெரிஞ்சுக்க முடியல. வணக்கம்.